This is Class 8 Ganitha Prakash, A Story of Number Chapter 3. சரியா? இப்போ figure it out page number 59ல இருக்கிறது நம்ம போடுறோம். This is page number 59. Figure it out. Okay. First, represent the following numbers in the Roman system. இந்த ரோமன் சிஸ்டம்க்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் ரோமன் சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் நம்ம ரோமன் சிஸ்டம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னுக்கு ரோமன் சிஸ்டம்ல நம்ம 1 இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரைட்டா? இப்போ 5க்கு ரோமன் சிஸ்டம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? V மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கம்ஸ் 10க்கு ரோமன் சிஸ்டம்ல X. அப்புறமா 50. ரைட்? 50க்கு ரோமன் சிஸ்டம்ல என்ன நம்பர் ரெப்ரசென்ட், என்ன நேம்னா எல்லோட ஆல்பபெட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 50க்கு அப்புறம் 100. எல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல தான் இருக்கும். 100 இஸ் C, அதுக்கப்புறம் 500 இஸ் D. ரைட்டா? நெக்ஸ்ட் 1000 இஸ் M. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆல்பபெட்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1222. ரைட்டா? இதை நம்ம நார்மலா எப்படி எழுதுவோம்? 1000 பிளஸ் 200 பிளஸ் 20 பிளஸ் 2ன்னு எழுதுவோமா? ஆனா நமக்கு 200 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த ரோமன் நியூமரல்ல எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம எப்படி எழுதணும் பாருங்க. இதை 1000 பிளஸ் 200 எப்படி எழுதணும்? 100 பிளஸ் 100ன்னு எழுதணும். ஏன்னா 100 ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் நமக்கு சிம்பிள் இருக்கு. பிளஸ் 20 எப்படி எழுதுறோம்? 10 பிளஸ் 10. அதுக்கப்புறம் 2 எப்படி எழுதுறோம்? 1 பிளஸ் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதிக்கிட்டோம்னா now what is the answer? This is 1000 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு என்னது? M. ரைட்டா? 100னா என்னது? C போடணும். அதுக்கப்புறம் இந்த 100னா என்னது? C போடணும். அதுக்கப்புறம் 10க்கு என்ன போடணும்? X போடணும். அப்புறம் X போடணும். அதுக்கப்புறம் இந்த 2க்கு என்ன போடணும்? 1 2 டைம்ஸ் போடணும். ரைட்? திஸ் இஸ் த வே டு ரெப்ரசென்ட் த ரோமன் நியூமரல். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு நடுவில் நம்ம பிளஸ் பிளஸ் சிம்பிள் போட மாட்டோம். அந்த பிளஸ் சிம்பிளை எடுத்துடணும். பாருங்க, இதை நான் எப்படி போடுறேன்? 2999. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. 2000 பிளஸ் 900 பிளஸ் 90 பிளஸ் 9 இப்படிதான் எழுதுவோம். ஆனா இந்த 2000 அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாதனால நம்ம இதை எப்படி எழுதுவோம்? 1000 பிளஸ் 1000 2000 அப்படின்னு எழுதுவோம். பிளஸ் இப்போ 900 எப்படி எழுதுறோம்? 900 500 எழுதிட்டு 4 டைம்ஸ் 500 எழுதிட்டு 4 டைம்ஸ் 100 எழுத மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதுவோம்? 900 அப்படின்னா ஈஸியா 1000 மைனஸ் 100. ரைட்டா? 1000 மைனஸ் 100 900 தானே? பிளஸ் 90 எப்படி எழுதுவோம்? 100 மைனஸ் 10. அப்புறமா 9 எப்படி எழுதுவோம்? 10 மைனஸ் 1. சரியா? இதுதான் இப்படி எழுதுவோம். இப்ப ஆட் பண்றதுக்கு நாம அடுத்து ஆட் பண்ணுவோம். இப்போ 10 போட்டோம்னா என்னது? 20. அதுவே இந்த 10க்கு முன்னாடி 1 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன அர்த்தம்னா 10 மைனஸ் 1 which is equal to 9. லெஃப்ட் ஹேண்ட்ல சைட்ல ஏதாவது சிம்பிள் போட்டோம்னா அது சப்ராக்ட். இப்போ 1000க்கு பாருங்க எப்படி சிம்பிள் போடுறோம்? 1000 பிளஸ் 1000 பாருங்க. M பிளஸ் போட மாட்டோம். M நடுவுல பிளஸ் போட மாட்டோம். இங்கேயும் பிளஸ் போட மாட்டோம். இப்போ 1000 இருக்கு இல்லையா? 1000க்கு M போட்டுட்டு இந்த 100ன்றது என்னது? C. பாருங்க, இந்த 100 நம்ம இங்க போடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 மைனஸ் 100. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்க கூடாது? 1000 பிளஸ் 1000 பிளஸ் 100 அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. இது என்ன பண்ணணும்? 1000 பிளஸ் 1000 M லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல C போட்டோம்னா 1000 மைனஸ் 100. இப்போ இங்க 100 மைனஸ் 10. 100 மைனஸ் 10 எப்படி எழுதணும்? 100க்கு C மைனஸ் 10க்கு என்னது? X. ஸோ XC அப்படின்னு போட்டோம்னா என்னது? 100 மைனஸ் 10. அதுக்கப்புறம் 10 மைனஸ் 1. 10க்கு என்னது? X. 1க்கு என்னது? இந்த 1. ரைட்டா? ஸோ இந்த நான் ரெட்ல போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் என்னது? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி தான் இந்த ரோமன் நியூமரல்ஸை எழுதணும். தட் இஸ் MMCM XC 1X. கிளியரா? இந்த மாதிரி கலர் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கலர் டிஃபரன்சியேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது 302.
302. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 300 சாரி 3000 இல்லை 300 ப்ளஸ் 2. இப்போ 300 ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இங்கே எந்த சிம்பிளும் இல்லை. அதை நம்ம என்ன எப்படி எழுதலாம்? 3 தடவை 100 எழுதலாம். சரியா? நம்ம 500 போட்டுட்டு -200 அல்லது 500 -100 -100 எழுத மாட்டோம். மைனஸ்ல 2 தடவை நம்ம எழுத மாட்டோம். சரியா? எப்படி எழுதக்கூடாது? மைனஸ்ல 2 தடவை எழுதக்கூடாது. 500 -100 எழுதலாம். 500 -100னா என்னது? எல் போட்டுட்டு மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போடணும். அப்போ எல் போட்டுட்டு சி போடலாம். ஆனா 300க்கு ஏன் எல் போட்டுட்டு சி போடலாமான்னா போடக்கூடாது. தப்பு. ஒரு தடவை தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ நம்ம 300 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 300 வந்து 100 பிளஸ் 100 பிளஸ் 100 இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரைட்டா? அப்புறமா 2 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 1 பிளஸ் 1. ஸோ 300 கேன் பி ரிட்டன் as C C C 1 1. கிளியரா? அடுத்தது 715. 715 715. இதை நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்க. 700 பிளஸ் 10 பிளஸ் 5 இப்படிதான் யூஸ்வலா எழுதுவோம். ஸோ இந்த 700 எப்படி எழுதுறோம் பாருங்க. 500 பிளஸ் 200 500 பிளஸ் 200 700 அப்படி எழுதிட்டும் எழுதலாம். அதுக்கப்புறம் 200 நமக்கு கிடையாது. 500 பிளஸ் 100 பிளஸ் 10 பிளஸ் 500 பிளஸ் 100 பிளஸ் 100 பிளஸ் 10 பிளஸ் 5. சரியா? ரோமன் நியூமரல்ஸ்ல போடும்போது நம்ம பிளஸ்ன்ற சைனை யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப என்ன வரும் பாருங்க. 500க்கு என்ன சிம்பல்? டி. 500க்கு டி. அப்புறமா என்னது? 100 100க்கு சி. இன்னொரு 100க்கு சி. அதுக்கப்புறம் 10க்கு என்னது? எக்ஸ். 5க்கு என்னது? வி. ஸோ டி சிசி எக்ஸ் வி இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? அடுத்தது ட்ரை ஆடிங் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் வித்தவுட் கன்வெர்ட்டிங் தெம் டு ஹிந்து நியூமரல்ஸ். இது நம்ம ஹிந்து நியூமரல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாம ஆட் பண்ண போறோம். இது ஹிந்து நியூமரல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணினோம்னா என்ன வரும் பாருங்க. நான் சும்மா போடுறேன். இது என்னது? 100 பிளஸ் 100 ரைட். 200 பிளஸ் இது என்னது? 1 2 3 30 பிளஸ் இது என்னது? 2. ஸோ இது என்ன வரும்? 232 வரும். அப்புறமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க. செகண்ட் நம்பர் ஆட் பண்ணா என்ன வரும்? 1 2 3 4 400 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 10 11 12 13 13. இப்போ 413. இதை ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க. 5 4 6 645 வரணும். இப்போ இது நம்ம ஹிந்து நியூமரல்ஸ்ல நான் ஆட் பண்ணி எழுதுறேன். ஹிந்து நியூமரல்ஸ்ல ஆட் பண்ணா 645. இதுவே நம்ம ரோமன் நியூமரல்ஸ்ல எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாக்குறேன். சி சி எக்ஸ் எக்ஸ் 3 தடவை, இது 2 தடவை போட்டுட்டேன். அப்புறமா என்ன இருக்கு? சி 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 சி. அதுக்கப்புறம் எக்ஸ் இது 3 தடவை இருக்கு. 1 3 தடவை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் குரூப் பண்றேன். எப்படி குரூப் பண்றேன்னு பாருங்க. இது 500 ரைட்டா? இந்த 4 சி இருக்கிறது என்னது? 500 500 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒரு சி இருக்கு. இது சி போட்டுடலாம். இது முடிஞ்சாச்சு. 500 டிசி இதை நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 1 2 3 4 40 இருக்கா? இந்த 4 இந்த 40 40யை நம்ம எப்படி எழுதுவோம்? ரோமன் நியூமர்ல 40 எப்படி எழுதுவோம்? ஸோ 40 கேன் பி ரிட்டன் as எப்படி? 50 minus 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? 50க்கு என்ன சிம்பிள்? எல். 10க்கு என்ன சிம்பிள்? எக்ஸ். ரைட்டா? அப்போ இதை எப்படி எழுதுவோம் பாருங்க. 1 2 3 4 அதை நம்ம எப்படி எழுதுவோம்? டிசி. ஸோ டிசி ப்ளூல எழுதுறேன். டிசி அதுக்கப்புறம் எல்ன்றது 50. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? 10 சப்ராக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் 5. இந்த 5. ஸோ இந்த 5 கேன் பி ரெப்ரசன்டட் as 5. ரைட்டா? திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 500 500 பிளஸ் 100
இது LX என்னது plus 100 minus 10 சாரி plus 50 minus 10 L is 50 இல்லையா L is 50 இல்லையா 50 minus 10 plus 5 இப்போ இது என்ன வரும் பாருங்க 600 plus 40 plus 5 that is equal to 645 ஓகேவா இது இப்படி தான் ஆட் பண்ணணும் the answer is DCXLV அடுத்தது ட்ரை பண்ணலாமா L X X X 3 டைம் இருக்கு V 1 இருக்கு அப்புறம் இங்க ஒரு L இருக்கு X 2 டைம் இருக்கு அப்புறம் இங்க இது 3 டைம் இருக்கு இப்போ நார்மலா ஆட் பண்ணலாம் ரைட்டா Lனா என்னது 50 பிளஸ் இங்க என்ன இருக்கு 1 2 3 30 இல்லையா பிளஸ் இங்க என்ன இருக்கு 5 6 7 now என்ன வரும் 50 plus 30 is 80 87 ஸோ இதை ஃபுல்லா ஹிந்து நியூமரல்ல எழுதினோம்னா 87 இது எழுதினோம்னா என்ன வரும் 50 plus 20 plus 8 அப்ப என்ன வரும் 78 மொத்தமா ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும் 8 plus 7 15 ரிமைண்டர் 1 8 plus 8 16 165 வரணும் ஸோ வருதான்னு பார்க்கலாமா இப்போ நான் ரோமன் நியூமரல்ல ஆட் பண்றேன் ரைட்டா எல் 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 எல்ல நம்ம என்ன பண்ணணும் எல்லும் ஆட் பண்ணா என்னது 50 plus 50 100 அதுக்கு முதல்ல நம்ம என்ன போடணும் சி போடணும் ரைட்டா 100னா சி தானே அதுக்கப்புறம் இது என்ன இருக்கு 5x இருக்கு 5xனா என்னது 10 20 30 40 50 50க்கு என்னது எல் 50க்கு என்ன போடணும் எல் போடணும் ரைட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்கு 2 v இருக்கு அப்ப என்னது 5 plus 5 10 இல்லையா 10க்கு நம்ம என்ன போடணும் x போடணும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு 5 1 இருக்கு ஸோ 5 1க்கு நம்ம என்ன போடுவோம் v போடுவோம் ரைட் ஸோ இட் இஸ் CLXV C is 100 L is 50 X is 10 5 so this is 165 clear next how will you multiply two numbers given in Roman numerals without converting them into numerals try to find the product of the following pairs of landmark numbers ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம் இது என்னது 5 மல்டிப்ளைடு எல் அப்படின்னா என்னது 5 டைம்ஸ் ஆஃப் 50 ஸோ வாட் இஸ் 5 டைம்ஸ் ஆஃப் 50னா என்னது எல் எல் எல்ல நம்ம 5 டைம்ஸ் எழுதுறோம் ரைட்டா எல் 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 5 டைம்ஸ் எழுதுனா நமக்கு என்ன வரும் பாருங்க 2 எல் போட்டோம்னா சி 2 எல் போட்டோம்னா சி அப்புறம் இது 50 so what is this is 250 the answer is CCL okay அடுத்தது L into D அப்படின்னா என்னது L is 50 times of 500 ரைட் 50 டைம்ஸ் ஆஃப் 500னா என்னது 500 இஸ் டி டியை நம்ம எப்படி எழுதணும் 50 டைம்ஸ் எழுதணும் டி டி டின்னு எழுதி என்ன பண்ணணும் 50 டைம்ஸ் எழுதணும் ரைட் இப்போ 2 டி சேர்ந்ததுன்னா என்னது 2 டி சேர்ந்ததுன்னா ஒரு எம் டினா என்னது 500 டி டு ரெப்ரசன்ட் இன் ரோமன் நம்பர் இஸ் 500 எம்னா என்னது 1000 அப்போ 2D ரெப்ரசன்ட் பண்ணது ஒரு எம்னா அப்போ நம்ம எனக்கு 50 டைம்ஸ் அப்போ நம்ம இந்த எம் எத்தனை தடவை எழுதணும் 25 டைம்ஸ் எழுதணும் ஸோ யூ ஹாவ் டு ரைட் 25 டைம்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும் 2500 ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் எழுதும்போது ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்றது கஷ்டம் அதனால நம்ம ஹிந்து நியூமரிக்கல் சிஸ்டம் யூஸ் பண்றோம் கரெக்டா இது எம்எம்எம் சொல்லிட்டு என்னதுன்னு பண்ணணும் 50 டைம்ஸ் எழுதணும் நமக்கு 1000 வரைக்கும் தான் நம்ம படிப்போம் 1000 வரைக்கும் தான் ரோமன் நியூமரல்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது நம்ம படிக்கிறோம் இது 25 டைம்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க 5 டைம்ஸ் ஆஃப் டி தட் இஸ் வி
multiplied d. அதாவது என்னது 5 times. 5 times of d is how much? 500, right? அப்படின்னா என்ன அர்த்தம்? 500 5 times எழுதணும். அதாவது d d d d. ஸோ நம்ம இதுக்கு ப்ளஸ் போடாம அப்படியே கூட எழுதலாம். d d dன்னு என்ன பண்ணணும்? 5 times எழுதணும். அப்போ நம்ம இதை d எழுதின 5 times எழுதுனா 2d என்னது? ஒரு m. அதே மாதிரி 2d என்னது? ஒரு m. ஸோ m m இன்னொரு d. ரைட்டா? அப்படின்னா அது என்ன அர்த்தம்? This is m plus m is 2000 and this is 2500. 5 times of 500 என்னது? 500 multiplied by 5 is 2500 இல்லையா? அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் fourth one என்ன கொடுத்துருக்காங்க? 7 multiplied 9. 7 multiplied 9. அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். இதையும் நீங்க வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்காதீங்க. திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ரைட்? திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். இது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். எக்ஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? 7 டைம்ஸ் ஆஃப் 9 அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 வந்து 7 டைம்ஸ் எழுதுறீங்க. 1 2 3 4 5 6 7 டைம்ஸ். ஸோ இதையே நீங்க எப்படி எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து 7 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7. ரைட்? ஸோ இந்த ரோமன் நியூமரல்ஸ்ல எப்படி எழுதலாம் பாருங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ திஸ் இஸ் 70 இல்லையா? 70. அதுக்கப்புறம் முன்னாடி வந்ததுன்னா என்னது? மைனஸ் 1 2 3 4 5 6 7. 70 minus 7 is equal to 63. ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம்? 63னா நம்ம எப்படி எழுதணும்? Sixty is L is 50, X is 60, and then 1 2 3. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ இந்த 70 மைனஸ் 7 நம்ம எப்படி எழுதுறோம்? 50 + 60 + 3 63. இப்படி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி மைனஸில் நம்ம போடும்போது என்ன ஆகும்? ஹிந்து நியூமரல்ஸ்க்கும் ரோமன் நியூமரல்ஸ்க்கும் நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு 63னா we can represent in LX3. ரைட்டா?